ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு வருகிற அருமையான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, நாம் கூடியிருக்கிற இந்த ஒரு தருணம் ஆரம்பத்தில் நமக்காக ஜெபித்த சகோதரருடைய ஜெப சிந்தனைகளோடு நாம் தொடரலாம். சகோதரர் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. எங்க நாம கரெக்டாக நிறுத்தணும், எதை நாம எதிர்பார்த்து நிறுத்தணும், அப்படி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு சித்தமானபடி இன்னும் கூடுதலான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு துணை செய்வார்கள். அன்பானவர்களே, இதுவரை நாம் பார்த்த போது அந்த அத்தியாயங்கள்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இளம் தூதனுடைய அல்லது மூத்த சகோதரருடைய, அன்புக்குரிய சகோதரருடைய எழுத்து பாணி நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு வால்யூம் எழுதும் பொழுது, இந்த தெய்வீக திட்டம் சார்ந்த விஷயங்கள் அவர் எழுதும் போது அவரு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அவர் ஒரு பாணி பயன்படுத்தினார். அந்த பாணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரிகள, அந்த பாணி முதலாவது தவறுகளை அட்டாக் பண்றது, பிற்பாடு சத்தியத்தை அந்த இடத்துல வைக்கிறது. பட் அந்த ஒரு மெத்தடு அவருக்கு அது பொருந்தி வரல. யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிற்பாடு அவரு இன்னொரு கோணங்கள்ல அவர் எழுதுறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் முதல் தவறான கருத்துக்களை மெதுவாக எடுத்துரைப்பது, பிற்பாடு மற்றொரு தவறான கருத்தை எடுத்துரைப்பது, அதற்கு பிற்பாடு அந்த இடங்கள்ல உண்மையான கருத்தை, சத்திய கருத்தை எடுத்து வைப்பது. இதுதான் அவருடைய பாணியாக நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, அப்ப கவனிக்கும் போது இதுவரை பார்த்த எல்லா அத்தியாயங்களும் அந்த மாதிரி தான் வரும். இன்னொரு உதாரணம் அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த அத்தியாயங்கள்ல அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்த்தர் இயேசுவை நாம நன்கு அதை சொல்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு யாருன்னு பூமியில இருக்கிற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் பிதாவாகிய தேவனும் அவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது சரியல்ல. அவரு ஒருத்தர், இவர் இன்னொருத்தர், ரெண்டும் வேற வேற ஆளுமை தன்மையுடையவர்கள். ஆனா எடுத்து பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை அவர் முன்னாடி வைப்பார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரிகள, இன்னொரு கருத்து கர்த்தர் இயேசு பற்றி இருக்கு. அது என்னன்னா, அவர் ஒரு வெறும் மனிதன் அப்படிங்கிற ஒரு கருத்து. அவரு சாதாரண மனிதன், புத்தர் மாதிரி, காந்தி மாதிரி, அவர் ஒரு சாதாரண ஒரு நல்ல மனுஷன். அவரு ஒரு நல்ல டீச்சர், நல்ல போதகர், நல்ல தியானம் பண்றவரு அப்படின்னு எல்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தவறு. இது ரெண்டுக்கும் இல்லாம மூன்றாவது வரக்கூடிய கருத்து தான் எதுன்னா உண்மையான கருத்து. அந்த உண்மையான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் தூதனுடைய எழுத்துக்கள்ல, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப கவனிக்கும் போது இன்னொரு ஒரு பாணி நாம் பார்த்தோம் அப்படின்னம்னா, சகோதர சகோதரிகளே, மோஸ்ட்லி அவரு எப்படி கூட பண்ணியிருப்பாருன்னா, ஒரு முக்கியமான கருத்தை எடுத்துக்கிட்டு அது பைபிள்ல எங்கெங்கெல்லாம் அதிகமாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்றது இன்னொரு பாணி. இங்க தவறு குறிச்ச கருத்தெல்லாம் இங்க வேண்டாம். தவறு சரி அது குறிச்சு கருத்துக்கள்லாம் இங்க பேசுறது கிடையாது. இன்னொரு பாணி தான் அந்த கடைசியாக நாம் பார்க்கிற பாணி. இந்த பாணி அடிப்படையில பார்க்கும்போது, ஒரு தலைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இருப்பதினால்
அது வேதம் முழுக்க இவ்வளவு வசனங்களை அது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. ஸோ அந்த பாணியில தான் நமக்கு 13, 14, 15 அத்தியாயங்கள் வருது. இது சொல்றதுக்கு தான் நாம் அந்த முயற்சி பண்ணோம். ஸோ மீண்டும் நாம் அதை சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இதை நம்ம மறக்கக்கூடாது. நீங்க எந்த ரீப்ரிண்ட் வேணாலும் கூட எடுங்களேன். நீங்க எந்த ரீப்ரிண்ட் எடுத்தீங்கன்னா கூட இந்த ஒரு பாணிய நீங்க பார்க்க முடியும் அவர்கிட்ட. ஒண்ணு தவற எடுத்து பேசி பிற்பாடு அங்க உண்மையான கருத்தை கொண்டு வருவார். இன்னொரு கோணத்துல கவனிச்சோம் அப்படின்னம்னா, அங்க சகோதர சகோதரிகளை அது எவ்வளவு தூரம் வசனத்தில அது வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதனுடைய விளக்கங்களை படிப்படியா நமக்கு கொண்டு வருவார். ஸோ இந்த இடத்துல நாம் கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாணியில தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்புகள் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்பதாக இன்னொரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, யுகங்களை கடத்த தெய்வீக திட்டம் குறித்த அந்த வரைபடம். அது அங்க வருது. ஆனா நம்ம பெரும்பான்மையாக அது பல இடங்கள்ல பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம தனிப்பட்ட விதத்துல ஒரு பெரிய பாடமாக பார்த்துருக்கோம். நாம் அதை என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னம்னா, இப்போ அதிகமாக நாம் பார்க்க போறது இல்லை. அதனால நாம் அப்படியே கடந்து போயிடாதபடிக்கு நம்ம ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ள போகலாம். இப்போ இவங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டத்துல நாம் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை என்னென்ன மாதிரி விஷயங்கள் நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, சில வளைகோடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் சில மேல இருந்து கீழே விழக்கூடிய கோடுகள் இருக்கும். சில கோடுகள் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் மேல போய்கிட்டே இருக்கும் தெய்வீக திட்டத்தின் வரைபடத்துல. அப்போ இதுல மேல இருந்து கீழே விழக்கூடிய கோடுகள் எதை குறிக்குது? ஒருவேளை பிரதர் வேணா கொஞ்ச நேரம் நமக்கு ஆக்சஸ் கொடுத்தாரு அப்படின்னா யாராவது வெளிப்படையாக அதை நீங்க சொல்லலாம். கொஞ்ச நேரம் அன்மியூட் பண்ற வாய்ப்பு கொடுத்தாருன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணி, அல்லது பைபிள் வாசிக்கிற சகோதரி யாராவது ஒருவர் நீங்க அந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போகக்கூடிய அந்த கோடுகள் இருக்கு, மேல இருந்து கீழே வரக்கூடிய கோடுகள் அது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போகும். இந்த கோடுகளினுடைய ஒருவேளை இது எப்படி சொல்லலாம்னா, கிடைமட்ட கோடு, படுத்துக்கிட்டு இருக்கிற கோடு, ஸ்லீப்பிங் லைன்ஸ், அப்படி அதாவது ஹரிசான்டல் லைன்ஸ், அப்படி இல்லாட்டி வெர்டிக்கல் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். மேல இருந்து கீழே விடும். ஒரு யுகம் முடியும் போதும் அது அந்த கோடுகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 கோடுகள் பத்தி மட்டும் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, மேல இருந்து கீழே விழக்கூடிய கோடுகள் சொல்றீங்க, அது ரொம்ப அருமையான மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட், நீங்க மேல இருந்து கீழே விழக்கூடிய கோடுகள் எல்லாமே அது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா காலம் சம்பந்தமான கோடுகளாக அது இருக்கு. அந்த கோடு வந்துருச்சுன்னா அது கிமூல அல்லது நமக்கு முன்பதாக இருந்த ஏதோ ஒரு யுகத்தினுடைய முடிவை அது குறிக்குது. இப்போ எந்த யுகத்துக்கு அந்த கோடுகள் தீர்க்கமாக இருக்காது? அது யாராவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, அருமையான பதில். இன்னொரு யுகத்துக்கு கூட தீர்க்கமாக இருக்காது, அது எதுன்னு சொல்லுங்களேன்.
இதெல்லாம் நம்ம நெற்றியில இருக்கு இல்லையா? இது நம்மளுடைய திட்டம் இல்லையா? நம்ம தானே சொல்லணும். இது நமக்காக நம்ம தகப்பன் போட்டு வச்ச கோடுகளாச்சே, திட்டமாச்சே. இன்னொரு யுகத்துல தீர்க்கமா இருக்காது, ரொம்ப பிரத்யட்சமா, அது சொல்ல முடியாத அளவுக்கு அது இருக்கும். சரி சரி, சுவிசேஷ யுகம். கரெக்ட் கரெக்ட். கிறிஸ்தவ யுகத்துல அல்லது சுவிசேஷ யுகத்துல இருக்கிற கோடுகளினுடைய முடிவு ரொம்ப தீர்க்கமா இருக்காது. அது எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா அது சடுதியாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்காரு. சடுதியா வரும். அந்த கோடு அங்க தீர்க்கமாக இருக்கு. கொஞ்சம் அது மறைவான கருகலான விஷயம். அதனாலதான் ஆங்கிலேய சகோதரர்கள் கிட்ட இன்னைக்கு பேசி வைக்கிறாங்க, நீங்க தயவு செஞ்சு அந்த கோடு பத்தின டேட் சப்ஜெக்ட் எடுக்காதீங்க சொல்லியிருக்கான். அந்த கோடு எப்ப முடியுதுங்கிற டேட் சப்ஜெக்ட் எடுக்காதீங்க, இட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறான். மாறாக சகோதரர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தயாராகுவதில் கவனம் செலுத்தணும். ஒருவேளை அந்த கோடு இன்னைக்கு ராத்திரி இருக்கலாம், நாளைக்கு ராத்திரி இருக்கலாம், நாளைக்கு மதியம் 1 மணிக்கு இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ஆகவே சகோதர சகோதரிகளை, இந்த கிடைமட்ட கோடுகள் இப்படி நாம் என்ன பண்ணோம்னா, இந்த 12வது அத்தியாயத்தை தனிப்பட்ட விதத்துல படிக்கும்போது A B C D E F G அப்படி நாம் என்ன பண்ணோம்னா, பெரிய எழுத்துக்கள்ல ABCD, சிறிய எழுத்துக்கள்ல ABCD, இந்த நேர்மட்ட கோடுகள், அதுக்கப்புறம் கிடைமட்ட கோடுகள், இந்த விகிதாச்சாரத்துல நாம் என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப கிடைமட்ட கோடுகள் எதை குறிக்குது? ஜீவநிலையை குறிக்கிறது. அருமையான பதில். ஆமா, எல்லாம் அப்படி நாம் சொல்லணும். ஸோ இந்த 10வது அத்தியாயத்துல நாம இந்த ஜீவ நிலைமைகள் குறித்து பார்த்தோம். இங்க இந்த பட்டியல்ல பார்க்கிற விஷயத்தை தான் சகோதர சகோதரிகளே அந்த தெய்வீக திட்டத்துல கோடுகளாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா மனிதன் இந்த வரிசையில் இருக்க வேண்டிய மனிதன் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த மிருக சுபாவத்துல மாறிட்டார். இந்த மதிப்பு குறைவான ஜீவ வஸ்துக்கள் போல அவர் மாறிட்டார். ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெரிய உதவிகள் செஞ்சு நம்மையான பிரதிபலிப்புகளை அவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை வைரம் மாதிரி உருவாக்கி செதுக்கி வச்சிருக்கிறார். எதுக்காக நமக்கு சத்தியம் கொடுக்கிறார் அப்படின்னா, நாம அதை பிரதிபலிக்கணும். இந்த பிரதிபலிப்பு குறித்து நாம் கவனிக்கும் போது, கடந்த முறை நாம இதுல கவனிச்ச போது கர்த்தர் இயேசு கூட ஒரு ஓமை சொல்லியிருப்பார். 2 மனிதர் கடன் பற்றின விஷயம். ஒரு ராஜா கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கினாரு. கடன் வாங்கின அந்த மனுஷனுடைய கணக்குகளை பார்க்கும்போது அதிக கடன் இவர் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி மிரட்டுறாங்க, கேட்குறாங்க. அப்போ அவர் மன்னிக்கவும், என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியல, என்னுடைய கடின சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கொடுக்க வேண்டியதில்லை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மன்னிச்சிடுறார். பட் மன்னிக்கப்பட்டவர்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தர் அவர் வாங்கின கடனை விட குறைவான கடனை இவர்கிட்ட வாங்கியிருந்தார், மன்னிக்கப்பட்டவர்கிட்ட. அந்த ஓமை உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த மன்னிக்கப்பட்டவர் தன்னிடத்தில் கடன் வாங்கினவரை மன்னிச்சாரா? மன்னிக்கல. அப்ப என்னன்னா, அவர் அந்த இடத்துல செங்கலா இருந்திருக்கிறார், வைரக்கல்லா இல்ல. செங்கல் மேல ஒளி பாய்ச்சுன்னா
பிரதிபலிக்காது. ஆனா வைரத்தின் மேல ஒளி பாய்ச்சுன்னா அது பிரதிபலிக்கும். இந்த இடத்துல பிரதிபலிக்க வேண்டிய அந்த ஒளியினுடைய பெயர் இரக்கம், மன்னிப்பு. ராஜாவினுடைய மன்னிப்பு அந்த கடன் வாங்கினவர் மேல பட்டு பிரதிபலிக்கலையே, ரேடியேட் ஆகலையே. சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி தான் கவனிக்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைகள்ல அல்லது இடைநாள் கூடுகைகள்ல நம்ம கிட்ட நிறைய குணலட்சணங்கள் குறித்த பிரதிபலிப்புகளுக்குரிய நோக்கத்தோடு பல பாடங்கள் நம்ம கிட்ட வருது. நாம வெறும் உறிஞ்சிகளாகவே இருக்கிறோமா, அல்லது அதை அப்படியே வாங்கி உள்ளே வைத்துக் கொள்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா, அல்லது அவைகளின் மீது தியானம் செய்து அவைகளை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுக்குதான் நாம இங்க பார்க்கிறோம். மனு குலத்தை சிருஷ்டிச்ச விதம் இப்படிதான். அதனால அந்த ஜீவ நிலைமைகள்ல பிரதிபலிப்புல நம்ம முன்னேறிட்டோம்னா நாம கொஞ்சம் கொஞ்சமா ஜீவ நிலைமைகள்ல முன்னேறலாம் அன்பானவர்களே. இதுதான் இந்த வரைபடம், இது சார்ந்த சில ஆலோசனைகளாக. ஏன்னா இதுல பெரிய எழுத்துக்கள்ல ஏபிசிடி, சிறிய எழுத்துக்கள்ல ஏபிசிடி, இந்த கோடுகள், அந்த கிடைமட்ட கோடுகள், நேர்மட்ட கோடுகள், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிரமிடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுல இருக்கிற நிறங்கள், இவைகளை எல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, தலையில்லாத கிரீடங்கள் எல்லாம் இருக்கும். அதனால நம்ம அருமையான சகோதரர்கள், நீங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய இந்த வால்யூம் குரூப்ல, இந்த தற்காலிகமாக நாம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒரு குரூப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த விளக்கங்கள் அடங்கின சார்ட், வரைபடத்தினுடைய விளக்கங்கள். இப்போ அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும்னா, வரைபடம் இருக்கும், அந்த பிடிஎஃப்லயே கீழவே என்ன இருக்கும்னா A to Z கேபிட்டல், A to Z பிரமிடு, அதுக்கப்புறம் அந்த கோடுகள், அதுல இருக்கிற அடையாளங்கள், அது குறிச்ச ஒரு வரி விளக்கங்கள் இருக்கும். அது வாய்ப்பு கிடைத்தா சகோதரர் ஜோன் அவங்க யாராவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொடுங்க எங்க எல்லாருக்கும், அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 12வது அத்தியாயத்தை அப்படி நாம் ஸ்டடி பண்ணலாம். உள்ள போனீங்கனால அந்த விளக்கம் தான் இருக்கும். அது நம்மளுடைய பர்சனல் ரீடிங் ஹோம்ஒர்க்குக்காக நம்ம பண்றோம். ஸோ 12வது அத்தியாயம் கம்ப்ளீட். 13, 14, 15. ஏன் பிரதர் 13, 14, 15 கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்க கையில் இருக்கிற வால்யூம்ஸ் எடுத்து பார்த்து அந்த 13, 14, 15 அத்தியாயத்தை பார்த்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். அருமையாக சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, எல்லாரும் நல்ல பங்களிப்பு தர்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம் சகோதரி சகோதரர்களே, இந்த 3 அத்தியாயங்கள்லையும் இந்த முதல் வால்யூம்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னா, தெய்வீக திட்டம்ல இருந்து பல கருத்துக்களை புரிந்து கொண்ட நாம தலை தூக்கி நடக்கணும்னா ராஜ்யம் குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் மூத்த சகோதரருடைய நோக்கம், எண்ணம். அவருக்கு தேவன் கொடுத்த வழி நடத்துதல் அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 13, 14, 15 சாப்டர்ஸ் எல்லாமே ராஜ்யம் குறிச்ச பாடங்களாக அது இருக்கு. நீங்க உற்று கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, இது மூணுமே ஒரு செட்டுங்க, ஒரு செட்டு, ஒரு செட்டா வரும். இது எல்லாமே
உதாரணத்துக்கு நீங்க 13வது அத்தியாயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இவ்வுலக ராஜ்யம்னு இப்ப இருக்கிற ராஜ்யம் பத்தி பேசுறார். 14வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா தேவராஜ்யம்னு 5ஆம் உலக பேரரசு பற்றி பேசுறார். அப்ப 13வது அத்தியாயத்துல இப்ப இருக்கிற ராஜ்யம் சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஆதாம்ல இருந்து 4ஆம் சாம்ராஜ்யம் 4ஆம் உலக பேரரசு வரைக்கும் எடுத்திருப்பார். 5ஆம் உலக பேரரசை பத்தி எங்க எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல பேசியிருப்பார். இப்ப 15 என்னன்னா 4ஆம் உலக பேரரசுக்கும் 5ஆம் உலக பேரரசுக்கும் நடுவுல வரக்கூடியது தான் எதுன்னா யாவேவின் நாள், யெகோவாவின் நாள். அப்ப ஆக்சுவலா 15வது அத்தியாயம் எதை குறித்து பேசுதுன்னா 13க்கும் 14க்கும் நடுவில் இருக்கிற கருத்தை பற்றி பேசுவது தான் 15வது அத்தியாயம். ஆமாம், அதாவது இவ்வுலக ராஜ்யங்களிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நடுவுல யெகோவாவின் நாள் வரணும் அப்படின்னு பேசுது. இதுதான் இந்த 3 அத்தியாயங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தொடர்பு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 13வது அத்தியாயத்தினுடைய உட்கருத்தை பார்க்கும்போது ராஜ்யம் அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் விட்டுட்டு போக முடியாது. அந்த வார்த்தையினுடைய பேர் தான் என்னன்னா ஆளுகை. ஆளுகை சாதாரண வார்த்தை இல்லை, ஆளுகை. முதல்ல டொமினியன் அப்படின்னா என்னன்னு பேசுறார். ஏகலோக சக்கராதிபதி அப்படிங்கிற ஒரு பேரு யாவே தேவனுக்கு இருக்கு. இல்லாமையிலிருந்து நாம் காணாத அநேக விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆங்கிலத்திலையும் லத்தீன்லையும் சொல்லும் போது கிரியேஷன் எக்ஸ் நிகிலியோ அப்படிங்குவாங்க. கிரியேஷன் எக்ஸ் நிகிலியோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய தேவன். மனிதர்கள் என்ன செய்வாங்க? இருக்கிற பொருளை வச்சு சமைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அம்மாக்கு கிச்சன்ல தக்காளி இருக்கணும், வெங்காயம் இருக்கணும், மளிகை பொருட்கள் இருக்கணும், இல்லாட்டி சமையல் அங்க செய்ய முடியாது. வீட்டுல ஒருவேளை சரியான உணவு கிடைக்கல அப்படின்னா அவர் கேட்பாரு, தலைவர், வீட்டுல இருக்கிற தற்காலிக தலைவராக இருக்கிற குடும்ப தலைவன் கேட்பாரு, என்ன சாப்பாடு வரல அப்படின்னு கேட்டா, மளிகை வரல அதனால ஒன்றும் நம்ம கொடுக்கல அப்படின்ட்டுருவார். இருந்தாதான் நம்மளால செய்ய முடியும். மனிதர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, உப்பு தண்ணியத்தான் நல்ல தண்ணியா மாத்துறாரு. ஆனா அங்க உப்பு தண்ணி வேணும், இருக்கணும், இருந்தாதான் நாம் செய்ய முடியும். நம்ம கண்டுபிடிச்ச எல்லா பொருளுமே இருக்கிற பொருட்கள்ல தான் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது இல்லாமையிலிருந்தே உருவாக்குவாருங்க. அப்படிப்பட்ட தேவன். அவர்கிட்டதான் சர்வ வல்லமை இருக்கு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய முதற் பேரான சிருஷ்டி கர்த்தர் இயேசு கிட்ட அந்த வல்லமையை தக்க தருணத்துல கொடுக்கணும்னு விரும்பினார். அவருக்கு அது விருப்பமா தான் இருந்தது. ஆனா கர்த்தர் இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட முதற் சிருஷ்டி லூசிஃபர், அவருக்குள்ள இருந்த ஒரு தவறான சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கர்த்தர் இயேசுவையும் மிஞ்சி தேவன் கிட்ட இருக்கிற அநேக அதிகாரங்களை அவர் பெற்றுக்கொள்ள விரும்பினார். கர்த்தர் இயேசுவை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய சொரூபமாக இருந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார்னு அப்போஸ்தலர் பவுல் இந்த ஒரு சத்தியத்தை எழுதுறார். பாருங்க, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கம்பீரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் இயேசு, லூசிஃபர், பல தூதர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த பூமியின் மேல அதிகாரம் எனக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை.
எக்ஸப்ட் ஒரு நபர், அதுதான் லூசிபர். பூமியின் மீதான ஆளுகை தன்னிடத்தில் கிடைக்கணுங்கிற ஒரு அவா, ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு பேராசை, ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆசை, ஒரு தேவையில்லாத ஒரு ஆசை அவனுக்குள்ள தோன்றினத தேவன் பார்த்தார். அதனால தேவன் என்ன பண்ணிட்டார்னா, தேவன் மனிதனாகிய ஆதாமே முடிசூட்டிட்டார். சகலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவனாக அவனை முடிசூட்டினார். சகோதர சகோதரிகளே, ஆளுகையை தன்னிலும் குறைவான ஒருவருக்கு கொடுத்தார் என்பது அவர்னால ஜீரணம் பண்ணவே முடியல. ஆனா கர்த்தர் இயேசு அதை நல்ல விதத்துல எடுத்துக்கிட்டார். தனக்கு கீழே இருந்த ஒருத்தருக்கு பூமி மேல இருக்கிற முழு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்த போது கர்த்தர் இயேசு அதை நல்ல விதத்துல எடுத்துக்கிட்டார். தேவ சித்தம் என்றைக்குமே உத்தமமாக இருக்கும், நீதியாக இருக்கும், நீதியும் நியாயமா ஒரு சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு நிதானமா எடுத்துக்கிட்டார். ஆனா சத்ருவுக்கு அதை நிதானமாக எடுத்துக்கொள்ள முடியல. அவருடைய மனசு இந்த தீக்குள்ள போன பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஆயிப்போச்சு. இது மாடர்னா நம்ம சொல்றோம். ஒரு அப்படியே வெந்து எரியிற, தனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரமும் வல்லமையும் பறிபோனதேங்கிற ஒரு பொறாமை அவர்கிட்ட வெகுண்டு எழுந்தது. அதனால அவருக்கு பித்து பிடித்த மாதிரி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா செயல்பட ஆரம்பிச்சார். ஆனா தேவன் அவர் செயல்பாடுகளை எல்லாம் மற்ற தூதர்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில தான் சகோதர சகோதரிகளே நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னம்னா, இது மற்ற ரீபிரின்ஸ்ல எல்லாம் இருக்குங்க. இப்ப வால்யூம்ஸ்ல நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஆளுகைய சத்துரு வேற யாருக்குமே கொடுக்காம தேவன் அதை ஆதாம் கிட்ட கொடுத்தார். தேவன் இதை கொடுக்கும்போது என்ன சிந்தனையில கொடுத்தாருன்னா, ஆதாமின் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அவங்க எல்லாம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் இந்த அதிகாரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தாராம். அப்படின்னா தேவன் ஒரு மக்களாட்சியை அன்றைக்கே விரும்பி இருக்கிறார். மக்கள் ஆளுகை திட்டத்தை அன்னைக்கே விரும்பி இருக்கிறார். ஒரு குடியரசு, குடிமக்கள் அரசு அமைக்கும் திட்டத்தை அன்றைக்கே அவரு விரும்பி இருக்கிறார். இதை இந்த வால்யூம்ல இந்த சாப்டர்ல தான் நீங்க கவனிக்க முடியும். சோ ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த ஒரு வல்லமை பிற்காலத்துல அவங்க மனைவி கிட்டையும் அவருடைய பிள்ளைகள் கிட்டையும் படிப்படியாக பகிரப்படும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணார். ஆனா என்ன ஆயிருச்சு, காயின் தாத்தானுடைய கைக்கூலியாக இருந்து ஆபேல கொன்று போட்டார். அன்னைக்கு ரத்தம் விழுந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில ரத்தம் விழுந்துகிட்டே இருக்கு. டெய்லி ரத்தம் விழுந்துகிட்டே இருக்குது இந்த பூமியில. மண்ணும் குடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வல்லமை, அதிகாரம், இந்த விஷயத்துல நிறைய பேர் பைத்தியம் ஆயிடுறாங்க. ஒருவேளை தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். இப்ப நமக்கு மேல சில பேரை இந்த பூமியில அதிகாரிகளாக வச்சிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாக புது சிருஷ்டியாக என்ன பண்ணணும், அந்த அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து காட்டணும். அதுதான் நம்முடைய தாழ்மையை காட்டுது. நீயும் ஒரு அதிகாரி, நானும் ஒரு அதிகாரின்னு இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு அந்த அதிகாரத்துக்கு நம் சபையாகுவதற்குரிய ஒரு அடையாளத்தை நாம் காண்பிக்கலாம். ஸோ பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கும், மனைவிகள் கணவனுக்கும், அதுக்கப்புறம் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு மாணவர்களும், அப்புறம் பொதுமக்கள் அந்த அரசாங்கத்தினுடைய கட்டளைகளுக்கு எல்லாமே விதிமீறல்களாக இருக்கு. எல்லாமே இந்த ஆளுகையை சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது குறித்து 7ஆம் தூதன் சொல்லும் போது பாருங்க, பக்கம் 310 இருக்கக்கூடிய இந்த ஆளுகை குறித்த கருத்தை நீங்க படிங்க, நிதானமா படிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சக மனுஷன் மேல் ஆளுகை செய்யும் அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். மாறாக
பூமியின் மேல் ஆளுகை செய்து நிலத்தை பண்படுத்தி அதன் விளைச்சல்களை பொது நன்மைக்காக பயன்படுத்துமாறு முழு சந்ததிக்கும் உரிமை அளிக்கப்பட்டது. கனிம வளங்களும் தாவர வர்க்கங்களும் மனுஷனது அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டதோடு மட்டுமல்லாம பல வகையான மிருக ஜீவன்களும் கூட அவனுக்கு ஊழியம் செய்யவும் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறது. மனுக்குலம் பரிபூர்ணமாக இருந்து சிருஷ்டிகரின் திட்டத்திற்கு ஆதியில் கீழ்ப்பட்டிருந்திருக்குமானால் அதிகமாக மனுஷர்கள் பெருகும் போது அவர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து அவர்களது முயற்சிகளை ஒழுங்குபடுத்தி பொதுவான ஆசீர்வாதங்களை பெற்று அதை நீதியோடும் ஞானத்தோடும் பகிர்ந்தளிக்க வழிவகைகளை தீர்மானிக்கும் அவசியம் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு காலங்கள் செல்ல செல்ல மக்கள் தொகை அதிகரித்து வருவதனால் கலந்து ஆலோசிப்பது கூடாத காரியம் ஆகிவிடும். ஆகவே பல்வேறு வகுப்பாரிலுமிருந்து அவரவர் பிரதிநிதிகளை தெரிந்தெடுத்து தங்களது பொதுவான உணர்வுகளையும் குறைகளையும் எடுத்து சொல்லி அவர்களுக்காக செயல்பட செய்திருப்பர். எல்லா மனுஷர்களும் மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பரிபூரணர்களாய் இருந்திருப்பார்களானால் தேவனையும் அவரது ஒழுங்குகளையும் பிரதானமாக எண்ணி ஒவ்வொரு மனுஷனும் அவரை நேசித்திருப்பார்களானால் தன்னை போல் தன் அயலானையும் நேசித்திருப்பார்களானால் இந்த ஏற்பாட்டினை செயல்படுத்துவதில் எவ்வித தடையோ கஷ்டமோ இருந்திருக்காது. சிருஷ்டிகர் முன் தீர்மானித்திருந்த பூமிக்குரிய அரசாங்கம் மக்களாட்சி முறையில் இருந்தது என்று காணப்படுகிறது. இந்த அரசாங்கத்தில் ஒவ்வொரு தனி மனுஷனும் அங்கம் வகிக்க முடியும். பாத்தீங்களா? சோ தேவன் ஏன் ஆதாமுக்கு இதை கொடுத்தாருன்னா, பிற்காலத்துல எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க பெருசு பணுக்குளம் முழுவதும் நிரம்பினதுக்கு அப்புறம் அவங்கவுங்க பகுதியில இருந்து ஒரு லீடர், அந்த லீடர் மக்கள் சொல்றத அவர் கேட்டுட்டு வருவாரு. இந்த மெத்தட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த மக்களாட்சி முறையில கூட கையூட்டு, கரப்ஷன் அப்படிங்கிற லஞ்சம், லாவண்யம் இவைகள் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப தலைவிரித்து ஆடுவதனால அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஒரு கெட்டுப்போன மக்களாட்சி மெத்தடாக இது மாறிடுச்சு அன்பானவர். ஸோ இது நாம் பார்க்குற ஒரு குடி மக்களுடைய ஆட்சி முறை இங்க ராஜ்யத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெத்தடாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆக மொத்தம் அவர்கிட்ட இருந்த ஒரு ஆளுகை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. இனிமேல் அது யாருகிட்ட போகும் அப்படிங்கிறத தேவன் சொல்றதுக்கு தான் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல உள்ள கொண்டு வந்தார். இஸ்ரேல்ல தாவீது அல்லது சவுல் அல்லது சாலமோன், சவுல், தாவீது, சாலமோன் இவங்க 3 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த சிங்காசனம் யாருடைய சிங்காசனம் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய சிங்காசனம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா தான் இஸ்ரேல் ராஜ்யபாரம் அங்க நம்ம பார்க்கணும். இஸ்ரேல்ல பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் கிட்ட முழு ஆளுகையும் இருக்கும். அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மக்களுடைய விஷயங்களையும் கேட்டறிஞ்சு அவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஆட்சி முறை எங்க இருந்தது அப்படின்னா இஸ்ரேல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா புறஜாதிகள் கிட்ட அந்த அதிகாரம் போகுது. ஆதாம் கிட்ட இருந்தது, சத்துரு கிட்ட போகல, ஆதாம் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய தேசத்துக்கிட்ட போகுது ஆளுகை. அந்த ஆளுகை நிழலான ராஜ்யத்துக்கு ராஜ்யமாக இருந்தது, நிஜமான ராஜ்யத்தினுடைய நிழலான ராஜ்யமாக இருந்ததுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளை பிற்பாடு 4 புறஜாதி ராஜ்யங்கள் கிட்ட போகுது. அதுதான் நம் புறஜாதி காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம்.
அந்த புறஜாதி ராஜ்யங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த 4 நேபுகாத் நேச்சாருடைய பாபிலோன், அப்புறம் மேதோ பர்ஷியா, அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். பிற்பாடு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன ஆகுது அப்படின்னா மனுக்குலத்திற்கு அது திரும்பவும் போகும். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தரேசு கிட்ட போய் பிற்பாடுதான் மனுக்குலத்துக்கு போகும். ஆக மொத்தம் ஏதேன்ல தேவன் கொடுத்தது மக்களுக்கு வந்து சேர்ந்துரும். மாவு அரைக்கிற கம்பெனியில அது எப்படி பல இடங்கள்ல அரைஞ்சு ப்ராசஸ்குள்ளையெல்லாம் போய் அப்புறம் மாவா வருதோ, அது மாதிரி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா அது பல ப்ராசஸ்குள்ள போய் பல அனுபவங்களுக்குள்ள போய் பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுக்குல மக்கள் கைகளில் வருது. இப்போ இஸ்ரேல்ல இருந்த அந்த நிழலான ராஜ்யம் ஒவ்வொரு சபையிலையும் இன்னைக்கு இருக்குதுங்க. எப்படின்னா சபையில யாரு அதிகாரம் வாய்ந்தவர்? மூப்பரா, சபை அங்கங்களா? நீங்க சொல்லுங்களேன். அங்கங்கள். ஆமா, வருடா வருடம் ஒரு மூப்பருக்கு ஊழியம் சார்ந்த வாய்ப்புகள், அதை எடுத்து நடத்தக்கூடிய உரிமை, அதை கொடுக்கறது யாருன்னா சபை. சபை கிட்டதான் அதிகாரம் முதல்ல என்ன இருக்குன்னா இருக்கு. சரி, இந்த சபையில மூப்பர் இருக்கிறாரு, சபை அங்கங்கள் இருக்கிறாங்க. இதுல யாரு பெரியவர்? அங்கங்கள் தான். யாருமே பெரியவங்க இல்ல, எல்லாரும் சமம். கண்டிப்பா பிரதருடைய கருத்து என்ன அப்படின்னா சபை ஜனங்க முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்னு சொல்றாரு. ஓகே, பட் என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகள எல்லாருமே சமம். அப்ப அது ஒரு மக்களாட்சி முறை ஆல்ரெடி யாரு ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒழுங்குமுறைகளை கடைபிடித்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு எக்லீஷியாவுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. உரிமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் அந்த உரிமை இருக்கு. எல்லார்கிட்டையும் அந்த உரிமை இருக்கு. சபையில இருக்கிற பிசினஸ் மீட்டிங்ல ஒரு பிரதர் பேசுறாருன்னா எல்லாரும் கேட்கணும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு பிரசன்ட் ஆனவங்க எல்லாருடைய கருத்தும், ஒருத்தர் இல்லைன்னு சொல்றான்னா கூட அவர் ஏன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு நம்ம விளக்கம் கேட்கணும். உடன்படிக்கை செஞ்ச எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப ஆவிக்குறி இஸ்ரேலையும் சரி, மாம்சிக் இஸ்ரேலையும் சரி, இந்த ஆளுகையினுடைய சாராம்சத்தை ராஜ்யத்துக்கு முன்னாடியே நம்ம சுவைச்சு பார்த்துருக்குறோம். பாத்தீங்களா? நம்ம எப்படி இப்ப எக்லிஷாலே என்ன மாதிரியான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றோமோ அதே மெத்தடு ராஜ்யத்துல வேர்ல்டு ஃபுல்லத்துக்கும் வரும். இதுதாங்க இந்த இதுல பேசுறேன். இந்த அத்தியாயத்திலேயே வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா ஆளுகைங்கிற வார்த்தை. இந்த ஆளுகைங்கிற வார்த்தைய ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டு நீங்க இந்த அத்தியாயத்துக்குள்ள ஆளுகைங்கிற தலைப்புக்குள்ள உள்ள போனீங்கன்னா அப்படியே பிரதர் இதனுடைய உள்ள அர்த்தங்களை எடுத்து கொண்டு வந்து இந்த ஏதேன்ல, இஸ்ரேல்ல, 4 புறஜாதி தேசங்கள் கிட்ட, பின்பு உரிமைக்காரரானவர்கிட்ட கொண்டு வர்றது வரைக்கும் அழகா படிப்படியா எடுத்துட்டு வருவார். அழகா படிப்படியா எடுத்துட்டு வருவார். இப்போ இந்த அதிகாரத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இவ்வுலக ராஜ்யங்கள். இவ்வுலக ராஜ்யங்கள். அந்த இவ்வுலக ராஜ்யங்கள் தான் என்னென்ன அப்படின்னா அந்த 4 புறஜாதி ராஜ்யங்கள். இந்த 4 புறஜாதி ராஜ்யங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும். 1 பாபிலோன், 2வது மேதோ பர்ஷியா, 3வது கிரேக்க சாம்ராஜ்யம், 4வது ரோம சாம்ராஜ்யம். இது சார்ந்து ஒரு சொப்பனம் ஒரு வேதாகமத்துல ஒரு புக்ல இருக்கும். அது என்ன புக்கு, எந்த எந்த அதிகாரத்துல இது பத்தி விவரம் இருக்குது அப்படின்ட்டு உங்களை யாராவது சொல்லுங்களேன். தானியேல் கரெக்ட். எத்தனாவது அதிகாரங்கள்? 2 அதிகாரம் பிரதர். 2ன்னு ஒரு வாய்ப்பு கேக்குது. ஆமா பிரதர்.
2ஆம் அதிகாரம் பிரதர். ஓகே, தானியேல் 2. ஓகே, இன்னொன்னு 4ஆம் அதிகாரம் 7ஆம் இல்லை, அதிகாரம் பிரதர். 7வது அதிகாரம். கரெக்ட். 2வது அதிகாரம் 7வது அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா சொப்பனம் பார்ப்பார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்துல ஒரு சம்பவம் போகும். ஆனா விளக்கம் அந்த இடத்துல யார் கொடுப்பாருன்னா ஒரு தீர்க்கதரிசி கொடுப்பார். அந்த தீர்க்கதரிசி பேரு தானியேல். அது புறஜாதி ராஜ்யங்கள் குறிச்ச மனித பார்வை. மனிதன் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி பார்க்கறான்னா, பொன்னாகவும் வெள்ளியாகவும் வெங்கலமாகவும் இரும்பாகவும். ஆக மொத்தம் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு விலை ஜாஸ்தி. போய் கேட்டா சும்மா எல்லாம் தரமாட்டாங்க. இதுக்கு விலை வேற, இன்னைக்கு வேற ரீசெண்டா வேற ஏறி இருக்குது. இதுக்கும் விலை ஏறுது. இதுவும் முக்கியமானது, இதுவும் முக்கியமானது. எல்லாத்துக்கும் விலை ஜாஸ்தி, விலை அதிகமான பொருட்கள். இதெல்லாம் இலவசமா கிடைக்கிறது கிடையாது. இது மனித பார்வை. ராஜ்யங்கள், புறஜாதி ராஜ்யங்கள் எப்படி ஆளுகை பண்ணுது அப்படிங்கறது குறிச்ச மனித பார்வை. ஆனா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ராஜ்யங்களை தேவன் எப்படி பாக்குறாரு? அவர் பார்வையில் எப்படி இருக்குன்னா மிருகத்தனமா இருக்கு, பிசாசுத்தனமா இருக்கு, பேய்த்தனமா இருக்கு, ஈஸ்லியா இருக்கு. அந்த தானியேல் இருந்த போது ராஜா ஆண்டுட்டு இருந்தாரு. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தேவ பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கம் வந்து ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. மேதோ பெர்ஷியா அவங்களோடது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கரடி ராஜ்யம் மாதிரி இருந்தது. நீங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு கூட முடியுமா? இதெல்லாம் மிருகத்தனம். மனிதனுடைய இருதயத்திலிருந்து விழுந்து போன மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற மிருகத்தனங்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னா சிறுத்தை மாதிரி இருக்கு. ரோம சாம்ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு சொல்லவே முடியாத கொடிய டிராகன் மிருகம் மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இது நாலுலயுமே இதோளவுக்கு கம்பீரம் மரியாதையெல்லாம் இருக்கு. ஆனா வர வர மரியாதை குறைஞ்சிட்டே வரும், அருவருப்பு ஜாஸ்தி ஆயிட்டே வரும். அந்த மாதிரி இந்த டிராகன் மாதிரி, இந்த கொடியும் கெடியான இந்த மிருகம் மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் கூட எப்படி இருக்குது அப்படின்னா ரத்த உறிஞ்சிகளாக இருக்கிறாங்க, மாம்ச பச்சினிகளாக இருக்கிறாங்க. ஏழை பாலை ஜனங்களினுடைய ரத்தத்தை அப்படியே குடிக்கிறாங்க. ஒன்னொன்லயும் டாக்ஸ் 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 டாக்ஸ், சார்ஜஸ் சார்ஜஸ் சார்ஜஸ், விலை கட்டணம் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. மிருகத்தனமா இருக்கு இப்ப இருக்கிற ராஜ்யங்கள். இந்த புறஜாதி ராஜ்யங்கள் குறிச்சும் அதே மாதிரி ஒவ்வொரு மிருகங்களினுடைய உருவ ஒற்றுமைக்கு தகுந்த அந்த தெய்வீக பார்வையினுடைய விளக்கங்களையும் இந்த அத்தியாயங்கள் எழுதுவார். இதுக்கு வந்து நம்ம மேதோ பெர்சியோ கரடி அது வெள்ளி அப்படிங்கிற பாடம் நமக்கு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல 5ஆம் உலக பேரரசு நம்ம பார்த்துட்டோம். அதுல இருக்கிற ஒரு கோணம் கவனிக்கணும். முதல் வந்து ஒரு மனுஷன் தன்னை பற்றி பார்ப்பது. ஆனா மனுஷன் செய்து கொண்டிருப்பதை தேவன் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு தீர்க்கதரிசியினுடைய சொப்பனத்துல தோன்றி பார்ப்பதைத்தான் தெய்வீக பார்வையாக நாம் பார்ப்போம். இதுல ஒரு பெட்ல அந்த ராஜா சொப்பனத்துல இந்த மாதிரி ஒரு சிலையை பார்ப்பார். ஆனா இது அதே மாதிரியான ஒரு படுக்கையில தானியேலினுடைய தலையில தோன்றின தரிசனம். இது ரெண்டும் சமந்தான், ரெண்டுமே இவ்வுலக ராஜ்யங்கள் பற்றி. ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம நாட்டிலையும் சரி வேர்ல்டு ஃபுல்லும் சரி எல்லா ராஜ்யங்களுமே மனித தன்மையோடு இருக்காது. வெளிப்புறத்தில் மனித தோல் இருந்தாலும் மிருக குணம் உள்ளே இருக்கும். இதுதான்
இவ்வுலக ராஜ்யங்கள்ங்கிற பாடத்தை படிக்கும்போது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை ஒரு எலெக்ஷன் போயிட்டு இருக்குது ஊர்ல, அந்த ஒரு மாநிலத்துல, அதை போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஒரு வலு சர்ப்பம். எந்த வலு சர்ப்பம் ஜெயிக்கும்னு நம்ம பார்த்துட்டு நாம என்ன பண்ண போறோம்? சகோதர சகோதரிகளே, இந்த வலு சர்ப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கொடுத்து தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. ஒரு பொற்காலம் வரப்போகுது மனிதர்கள் மத்தியில. அந்த பொற்காலம் தான் என்ன அப்படின்னா அது தேவராஜ்யம். இப்ப நீங்க 341வது பக்கத்துல ஒரு ரைட்டிங்ஸ் இருக்கும், அதையே நாம் படிக்கலாம். இவ்வுலக தேசங்களில் மிக உயர்ந்ததும் மிக தாழ்ந்ததுமான நாடுகள் அனைத்தும் இவ்வுலகத்தின் ராஜ்யங்களே என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நாடுகளுக்கு தேவன் அளித்த காலம் முடிவடைய போகிறபடியால் இப்பூமியில் 5ஆம் உலக பேரரசாகிய மெஸ்ஸியாவின் ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 17, 27 வசனங்கள். இந்த கண்ணோக்கத்தில் நாம் காணும் போது அது தவறுகளை அகற்றிவிட்டு சத்தியத்தை நிலைநிறுத்தும். ஆமாங்க. சோ இந்த பாடத்தினுடைய தலைப்பு இவ்வுலக ராஜ்யங்கள் அப்படின்னா அது ஆதாம்ல இருந்து இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகளையுமே அது குறிக்கும். இந்து நாடு, முஸ்லிம் நாடு எல்லாத்தையுமே குறிக்கும். அதுல சில நாடு உயர்ந்து இருக்கும் செல்வத்துல, வளர்ச்சியில, சில நாடுகள் தாழ்ந்து இருக்கும். அவர் சொல்றாரு அனைத்தும் இவ்வுலக ராஜ்யங்களே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாமே மிருகத்தன்மையோட தான் இருக்கும். நீங்க அதுகிட்ட மனிதாபிமானத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மனிதன் போல ஏதாவது செய்வதாக இருந்தாலும் அதுக்குள் மிருகத்தன்மை இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நமக்கு இருக்கிற ஒரு தோட்டத்தை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு லீஸு கொடுப்போம் பாருங்க, லீஸு, குத்தகை. அந்த குத்தகை கொடுத்த மாதிரிதான் புறஜாதி ராஜ்யங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். புறஜாதி ராஜ்யங்களுக்கு கொடுத்த அந்த லீஸு முடிய போகுது. உதாரணம் சொல்லணும்னா, நீங்க 1 வருஷம் இங்க இருக்கலாம் தம்பி, 1 வருஷம் நீங்க குத்தகைக்கு இந்த இதை நீங்க பயன்படுத்திக்கலாம், 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க போயிடணும் தம்பி, அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஜாதி ராஜ்யங்கள், அதாவது இவ்வுலக ராஜ்யங்கள் கொடுத்திருக்கிற லீஸ் முடிய போகுது, முடிஞ்சு. இனி தேவராஜ்யம் வரணும். அது 5ஆம் உலக பேரரசாக இருக்கும். அது மேசியாவுடைய ராஜ்யம். இனி அவர் வரப்போறாரு, இங்க இருக்கிறவங்க காலி பண்ணி ஆகும். இந்த கண்ணோட்டத்துல நாம் கவனிக்கும் போது இந்த தானியேல் 2:7 இருக்கிற மற்ற தவறான கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிடும், தூக்கி போயிடும். இதுக்கு அடுத்தது தான் தேவராஜ்யம் குறிச்சு நாம் பார்க்கணும். இந்த தேவராஜ்யத்துல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, வரிசை கிரமமாக அநேக கருத்துக்களை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த தேவராஜ்யம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல அவர் தப்பாக என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி அப்புறம் உண்மை கருத்து சொல்லலாம். அந்த கருத்தை அவர் சொல்ல வர்றதில்லை. அவருக்கு இன்னொரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு. அந்த ரைட்டிங் ஸ்டைல் என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ரைட்டிங் ஸ்டைலு, அந்த ரைட்டிங் பாணி என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம்ங்கிற வசனங்களை எடுத்து அடுக்கிறாரு. ஃபுல்லா அடுக்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, பாருங்க, வேதாகமத்துல பல முறை ரிப்பீட் ஆகிற இந்த வசனம், இந்த தலைப்பு எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆகுதோ அவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பாணியில சொல்ல வர்ற. உதாரணத்துக்கு
இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைப்பு நாம் எடுக்கிறோம், ஏதோ ஒரு தலைப்பு எடுத்தோம், குதிரைன்னு ஒரு தலைப்பு எடுக்கிறோம்னு வைங்களேன். அப்ப அது ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் பாக்குறோம். இப்ப அதே தலைப்புல ஒட்டகம் நீங்க எடுத்தீங்கன்னா அவ்வளவு வராது, கம்மியா தான் வரும். குதிரை ஜாஸ்தியா வரும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எவ்வளவு தூரம் ஆதியாகமம் டு வெளிப்படுத்துதல் வரைக்கும் வருது அப்படின்னு அந்த அது வரும். இல்லாட்டி அதனுடைய சாராம்சம் வரும். அதை அவர் எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சத்தியத்தை எடுத்து காட்டுறது. அந்த பாணியில தான் 14வது அத்தியாயம் வருது. இவ்வுலக ராஜ்யங்கள் போச்சுன்னா இனி வர வேண்டியது தேவராஜ்யம். தேவராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதுல இருக்கிற சத்தியங்களையும் என்ன பண்றாருன்னா எடுத்து வைக்கிறார். இன்னொன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, வசனங்கள்ல மாத்திரம் அதிகமா இல்லாம கர்த்தரேசுவால் முதலாவதாகவும் நிறைவாகவும் போதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் டாபிக் என்ன அப்படின்னா அது தேவராஜ்யம் தான். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு, பரலோக ராஜ்யம் முத்து வியாபாரிக்கு, இப்படி 10 கன்னிகைகளுக்கு, இப்படி பல முறை ராஜ்யம் குறிச்சு பேசினது யாருன்னா அந்த ராஜ்யத்துல ராஜாவா வரப்போறவரே தான் பேசியிருப்பார். இதனுடைய ராஜ்யம் குறிச்ச உள்ளான அர்த்தங்கள் எல்லாம் எந்த பாணியில பேசப்பட்டிருக்குன்னா உவமை பாணியில பேசப்பட்டிருக்குன்னு சொல்றார் இந்த அத்தியாயத்துல. அப்புறம் பல கருத்துக்கள் உள்ள இருந்து எடுத்து கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு கருத்துக்களாக நாம் பார்க்கணும் அப்படின்னா, தேவராஜ்யம் 2 வகைப்படும், 2 கட்டங்களாக செயல்படும். ஒன்னு பூமிக்குரிய கட்டம், இன்னொன்னு பரலோக கட்டம். சபை பரலோக கட்டத்துல இருப்பாங்க, முற்பிதாக்கள் பூமிக்குரிய கட்டத்துல இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் தேவதூதர்களும் திரள் கூட்டமும். இதுதான் ஆபீஸ் ஆஃப் த பரலோகராஜ். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பரலோக கட்டத்துல ஒருத்தர் பங்கேற்கணும் அப்படின்னா யோவான் 3வது அதிகாரத்துல பார்க்கிற மாதிரி ஒருத்தர் சத்தியத்தை கேட்டு ஆவியில பிறந்திருக்கணும். அது அவர் ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிச்சு அவர் ஒரு புது சிருஷ்டியாக மாறி இருக்கணும். அவர் புது சிருஷ்டியாக மாறினதற்கு பிற்பாடு அவர் ஜீவபலியாக உண்மையாக மரித்து மாம்சத்துல அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய ஆவி என்ன ஆகும்னா பரலோக கட்டத்துக்குள்ள கடந்து போகும், புது சிருஷ்டியாக அப்படிங்கிறார். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலும் உண்மையாக ஜீவபலி ஆகுவதும் மிக அவசியம். அதே மாதிரி அவங்கள கடைசி நபர்கள் நிறைவடைகிறதுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தினுடைய ஆயத்த வேலைகள் இங்க ஆரம்பமாகி இருக்கணும். ஆனா அதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்லைட்ல இருக்கிற தமிழ் வார்த்தைகளை சகோதரி வாசிக்கலாம். ராஜ்யத்தின் ஆவிக்குரிய கட்டம் முதலில் அமைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வேலை ஏற்கனவே நடந்து கொண்டும் இருக்கிறது. பாருங்க, அந்த வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜ்யம் 2 டைப்ஸ், அதாவது 2 ஃபேஸ்ல நடக்கும், ஒரு 2 கட்டங்களாக 2 ஃபேஸ் கிங்டம். அது ஒன்னு பரலோகம், ஒன்னு பூமிக்குரிய ராஜ்யம் கட்டம், இன்னொன்று பரலோக கட்டம். பரலோக கட்டத்துல சபையும் கிறிஸ்துவும் இருப்பாங்க தலைவர், கீழே முற்பிதாக்கள் இருப்பாங்க, நடுவுல சில ஆவிக்குரிய ஜீவிகள் இருப்பாங்க.
அடுத்ததாக கவனிக்கும் போது நாம் பரலோக கட்டத்துக்குள்ள கடந்து போகணும் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் நம்மளுடைய அர்ப்பணிப்பை நிரூபிச்சு காண்பிச்சிருக்கணும். புது சிருஷ்டியாக உண்மையாக ஜீவபலியாக இந்த சரீரத்துல மறிச்சு பிற்பாடுதான் நம்ம ஆவிக்குரிய கட்டத்துக்கு போகணும். ஆனா நாமல்ல இந்த 1,44,000 கடைசி அங்கத்தினர்கள் அங்க முன்னேறுவதற்கு முன்பதாக ராஜ்ய வேலை ஸ்டார்ட் ஆகி இருக்கணும். ஆனா அது அந்த வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது. ஒரே ஒரு வேலை பெண்டிங். இந்த ஆவிக்குரிய கட்டம் மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ராஜ்யத்தின் பூமிக்குரிய கட்டத்தை அமைப்பது என்பது முழுமையாக இன்னும் வரல, ஆனா வந்துரும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள் தான் உயிர் தெழுப்பப்படும் பூமிக்குரிய கட்டத்தில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பரலோக கட்டத்தின் ஏஜென்ட்ஸா இருப்பாங்க அல்லது பிரதிநிதிகளாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம போய் ரூலை மாத்தலாம்னா, நோ, எங்களுக்கு பரலோகத்திலிருந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, அதனால நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படிங்குவாங்க. அவ்வளோ இணைப்பா இருப்பாங்க பரலோக கட்டத்து கூட பூமிக்குரிய கட்டத்துல இருக்கிற முற்பிதாக்கள். அப்புறம் பூமிக்குரிய கட்டத்துல தலைநகரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா எருசலேம். எருசலேம் பாருங்க, ராஜ்யத்தின் பூமிக்குரிய கட்டம் இஸ்ரேலிய விதமாக இருக்கும். எல்லாமே இஸ்ரேல் சார்ந்ததாக இருக்கும், இஸ்ரேலை சார்ந்ததாகவே இருக்கும். எருசலேம் அதன் தலைநகராக இருக்கும். இதுக்கெல்லாம் நான் இங்க வசனம் எழுதலைங்க, ஆனா பிரதர் எழுதியிருக்கிறார், வசனம் கொடுத்து காட்டுறார். அப்புறம் ஒரு புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை ராஜ்யத்தின் ஆட்சி மொழியாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும். அப்படின்னா தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை போல் பிறனையும் நேசி. இதுதான் ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ், அன்பின் கட்டளைகள். இது அங்க இருக்கும். இதுதான் தேவன் அங்க செய்யக்கூடிய புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை. தேவனும் அவங்க கூட உடன்படிக்கை பண்ணுவாரு, புது உடன்படிக்கை. எல்லோருக்கும் ஜீவன் தந்து அந்த ஜீவனோடு எழும்பக்கூடிய மற்றொரு வாய்ப்பை அவர் கொடுப்பார். இது கூட நீங்க வாசிக்கலாம். அடுத்தது அந்த ராஜ்யத்துல பூமிக்குரிய ஜனங்கள் எழுந்த உடனே எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இங்க எழுதி இருக்கிறோம். ஷார்ட்டா படிங்க. ராஜ்யம் தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நிறுவப்படும் போது சக மனிதனின் மீது சுயநலத்தை அனுபவித்தவர்கள் அந்த விதமான லாபங்கள் பறிக்கப்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் படிப்படியாக மெல்ல மெல்ல புதிய ஒழுங்கின் மேன்மையை காண்பார்கள். எவ்வாறாயினும் தேவனுடைய ராஜ்யமானது என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். நன்றி. ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பெயர் சபைகள் கிட்ட இருந்து அல்லது உலக ஐஸ்வர்யவான்கள் இவங்க எல்லாரும் இந்த இவ்வுலக ராஜ்யங்கள் நடக்கும்போது தவறான வகையில ஆளுகைய ருசி பார்த்தவங்க, மமதையில இருந்தவங்க, அதிகார திமிர்ல இருந்தவங்க, ரொம்ப இந்த பண வெறியில இருந்தவங்க, ஆசையில இருந்தவங்க, இவங்க எல்லார்கிட்டையும் இந்த இவ்வுலக ராஜ்யங்கள்ல இருக்கிற இந்த ஏற்ற தாழ்வுகள் அங்க இல்ல அப்படிங்கிற போது அவங்களால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கடைசியில் என்ன ஆயிடுவாங்க, ஆனா படிப்படியா புதிய ஒழுங்கின் மேன்மையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அன்பானவர்களே, இப்படியாகத்தான் என்ன ஆகும்னா தேவனுடைய ராஜ்யம் அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரிகளே, இந்த 2 அத்தியாயங்களும் ஒண்ணு இப்போது, இன்னொன்னு இதுக்கு பின்னாடி வர ராஜ்யம். ஆனா 15வது அத்தியாயம் இது 2க்கும் முடிவை கொண்டு வருகிற அந்த நாள், அந்த ஆண்டுகள் எப்படி இருக்கும்
அப்படிங்கிறத பத்தி தான் அத்தியாயம் 15. அதை குறித்து வரக்கூடிய வாரங்கள்ல நாம் பார்க்கலாம் அன்பான. அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை காத்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கூட இருந்த உங்கள் யாவரிடத்திலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக அன்பான. தொடர்ச்சியாக நீங்க இந்த 13, 14 அத்தியாயங்களை நீங்க வாசிச்சிருங்க. இதுல இருக்கிற சாவி அல்லது திறவுகோள் வார்த்தை என்னன்னா ஆளுகை. ஆளுகை. இந்த ஆளுகைங்கிற வார்த்தையை நீங்க வச்சுக்கிட்டு 14, 15 படிச்சு பாருங்க. தேவன் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. ரொம்ப நன்றி சகோதர சகோதரி.